இன்றைக்கி எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், ஏதாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? அப்புறம் ஒன்றும் இல்லையா? அப்புறம் சரி, பாய்ங்க, பாய். Hey guys, welcome to our channel. நான் உங்களோட சரண். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்ட கண்டென்ட் தான். என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், அப்படி இல்லைனா லாஸ்ட் ஒரு 5 to 6 வீடியோஸில் வந்து இந்த கமெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பண்ணுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ போர் அடிக்காமல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுறது, அதாவது சாப்பிட்டியா, தூங்கினியா, அப்புறம் இதை தவிர வந்து இப்போல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேட்டிருந்தாங்க, ப்ரோ இதுக்கு வந்து ஏதாவது வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான், லவ் பண்ணுற பொண்ணுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க கூட எப்படி பேசுறது போர் அடிக்காமங்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஒருவேளை இந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரி வாங்க, இன்னைக்கு எடுக்கல போகலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, உங்களோட ஹாபீஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹாபீஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கான்வர்சேஷன் ரன் ஆகும். அவங்களோட ஹாபீஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுட்டு உங்களுக்கு என்ன ஹாபீஸ், குக்கிங் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆன்சரோட முடிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அவங்க குக்கிங் சொன்னாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சமைக்க ரொம்ப பிடிக்கும் இப்படி கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ரீசெண்டாக என்ன டிஷ் பண்ணீங்க அதை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா, நானும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஹாபீஸை வந்து அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு போர் கண்டிப்பாக அடிக்காது. அதனால வந்து கான்வர்சேஷன், நல்ல கான்வர்சேஷன் ஒன்று ரன் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம், அப்படி இல்லைனா சேடான விஷயம், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டேரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, கான்வர்சேஷனும் ரன் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து போரே கண்டிப்பாக அடிக்காது. நீங்களும் ஒரு நல்லா பேசிகிட்டே போவீங்க. கேட்குறவங்களுக்கும் வந்து ஓகே அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்கள பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து கொஷினாக கேட்குறதுக்கு, அவங்க எப்படி, நீ இப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கேரக்டர் என்ன, அப்படி இல்லைனா வந்து அவங்க எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். உங்களை பற்றியும் அவங்களுக்கு தெரியறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி விஷயம் நீங்கள் இப்போவே கேட்டு தெரிஞ்சிங்கன்னா, ஓ இது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், இதை நம்ம பண்ணால் வந்து கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கலாம். அதுக்காக நான் ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்ல, மாற்றிக்கக்கூடிய விஷயத்த நம்ம மாற்றிருக்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம், உங்களுக்கு பிடிச்சது அண்ட் பிடிக்காத ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்பவே எம்டியாக போயிட்டுருக்கு, என்ன பேசுகிறேன்னு தெரியலனா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா அப்படின்னு கொஷினாக கூட நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிக்காத விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். பிடிக்காத விஷயத்த சொன்னீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஓகே இவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமலே இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதுனால உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை வந்து அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பேசுனீங்கன்னா அப்பவும் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா மூவ் ஆகும். அதே மாதிரி போர் அடிக்காமே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கும். அது ஃப்யூச்சர் கோலாக இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீக்கில் வந்து இப்போ நான் இந்த வீக்கில் ஹேர் கட் பண்ண போகிறேன், அப்படி இல்லைனா இந்த வீக்கில் வந்து நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ட்ரெஸ் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி விஷயத்தை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ நீங்கள் எம்டியாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒரு அடுத்த வாரம் வந்து நீ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன், ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் வைக்கலாம். முன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து போர் அடிக்காமல் ரன் ஆகும். அவங்களுக்கும் உங்கள் கூட பேசும்போது ஓகே ஏதாவது பேசுகிறாங்க அப்புறம் சொல்லிவிட்டு அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து போர் அடிக்க தான் செய்யும். பட் அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் வந்து கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கோல்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதுவும் டீசெண்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதுக்காக மொக்கையான ரீசன்லாம் சொல்ல வேணாம். ஸோ அதே மாதிரி அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். அண்ட் உங்கள் கூட பேசணும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். அடுத்தது நான் சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதாவது இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் மார்னிங் இருந்து பேசல, ஈவினிங் தான் பேசுறதுக்கு டைம் இருக்குது. அவங்களால ஈவினிங் தான் பேச முடியும், சேட் பண்ண முடியும், அப்படி இல்லை கால் கூட.
அந்த நாள் என்னென்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கலாம், இல்லைனா எப்படி டே போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஒருவேளை எதுவுமே நடக்கலைன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள் எப்படி போச்சு, இந்த நாள் என்னென்ன அவனுக்கு ஏதாவது அவங்களுக்கு கஷ்டமாக ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆறுதல் சொல்லலாம். அப்படி இல்லை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக வந்து அவங்களுக்கு வந்து ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து போர் அடிக்காது. அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க ஷேர் பண்ண உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் வரும் அண்ட் கான்வர்சேஷனும் ரொம்ப நல்லா ரன் ஆகும். அடுத்தது அவங்கள வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது என்னடான்னு கேட்குறீங்களா? இப்போ அவங்க வந்து ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா அவங்க ஸ்மைல் பிடிச்சிருக்கலாம், ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது, நீ இந்த ஃபோட்டோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மூலமாக ஒருவேளை ஃபோன் பண்ணுறீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபீல் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சொல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பசங்க மைண்ட் செட்டே அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுருவாங்க. என்ன பேசுகிறதே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க பிக்ஸ் எல்லாம் போட்டால் நீங்கள் சொல்லலாம். மறுபடியுமே வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது, இப்படின்ட்டு ஏதாவது ஒன்று அவங்கள நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான ஃபீல் ஆகும். அது மூலமாக கண்டிப்பாக அவங்க கூட ரொம்பவே பேசாத பர்சனாக இருந்தாலுமே அவங்க வந்து என்னடா இவங்க கூட பேசினா போர் அடிக்குது அப்படின்னு நினச்சாலுமே அந்த டைம் இவங்க கூட பேசலான்னு தோணும். அண்ட் போர் அடிக்காமல் ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதை வச்சு அப்படியே நீங்கள் விட்டுறக்கூடாது, இதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். நான் முன்னாடியெல்லாம் சொன்னால அதெல்லாம் பேசி இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது எப்பவும் போல் நார்மலாகவே பேசிட்டு இல்லாமல் ஒரு ஃபன்னியான ஸ்பீச் ஒன்று வைக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஏதாவது உங்ககிட்ட மொக்க காமெடி ஒன்று சொல்லியிருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வர மாதிரி ஏதாவது ஜோக்ஸ் அவங்க சொல்லியிருக்கலாம், அதை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மீம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, இதை பார்த்தா ஓகே இது நமக்கே சிரிப்பு வருது, அவங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரும்ல, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி மீம்ஸை வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கள மோஸ்ட்லி சிரிக்க வச்சாலே ஒரு நல்ல கான்வர்சேஷன் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அதை திரும்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். நான் எனக்கு தெரிஞ்சதில் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. ஒருவேளை நீங்கள் என்ன விட எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல பாயிண்ட்ஸாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரீட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணுவேன் அண்ட் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நான் சொன்னதில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக என்ன நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ரோல் ஆகிட்டு இருக்கும். இந்த நேம் அடிச்சிங்கனாவே என்னோட ஐடிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.